அமெரிக்கால ஹாலிவுட் நகரமான லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஏப்ரல் 25ஆம் தேதி வந்து விந்தணு ரேஸ் போட்டி நடக்குது. என்னடா விந்தணு ரேஸ் போட்டி அப்படின்னு ஏதோ வித்தியாசமா உங்களுக்கு நினைக்கலாம். இந்த போட்டியை வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனம், ஸ்பெர்ம் ரேஸ் ஸ்டார்ட் அப் நிறுவனம் நடத்துது. இவங்க வந்து நிதியை திரட்டுறாங்க. நிதியை திரட்டி இந்திய மதிப்புல 85 லட்சம் வந்து நிதியை திரட்டி வந்து இந்த நிகழ்வை வந்து நடத்துறாங்க. இது எதுக்காக நடத்துறாங்கன்னா, மக்கள்கிட்ட வந்து விந்தணுக்களுடைய தரம் வந்து மிகவும் குறைஞ்சிருக்கு, இது பற்றிய அறியாமை இல்ல அப்படின்னு சொல்லிதான் இந்த நிகழ்வு வந்து நடக்குது. மது, புகைப்பிடித்தல் இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்காகவும் மனச்சோர்வு ஆனாலும் விந்தணுக்களுடைய தரம் வந்து குறையுது. இதுக்காக தான் மெயினா வந்து நடத்துறாங்க. மக்கள் வந்து இது என்னடா கோமாளியான நிகழ்வு அப்படின்னு நினைச்சாலும் இது பற்றி வந்து ஒரு அறியாமைய வந்து களையப்படணுன்றதுக்காக இது மெயினா வந்து நடத்துறாங்க. 1973ஆம் ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா, கணக்கெடுப்பின் படி பாத்தீங்கன்னா 101 மில்லியன் வந்து விந்தணுக்கள் எண்ணிக்கை இருந்துச்சு. 2018ல 49 மில்லியனா வந்து குறைஞ்சிருக்கு. வந்து லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஹாலிவுட் பல்லேடியம் நிகழ்வுல தான் இந்த நிகழ்ச்சி வந்து நடைபெறுது. இதுக்காக வந்து 1000 பேர் பார்வையாளர்களா வருவாங்கன்னு சொல்லி அதுக்கான நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. மைக்ரோஸ்கோபிக்ல வந்து ரேஸ் ட்ராக் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. 2 விளையாட்டு வீரர்களுடைய விந்தணுக்கள் வச்சு வந்து இந்த எது ஃபாஸ்டா போய் வந்து அந்த கோட்டை தொடுதோ அது வந்து மைக்ரோ இமேஜ் மூலம் விரிவுபடுத்தி ஸ்கிரீன்ல காமிப்பாங்க. நேரடி வர்ணனையும் செய்யறாங்க. சோ இப்படி நடத்துறாங்க. இது ஒரு கோமாளித்தனமான நிகழ்வா தெரிஞ்சாலும் மக்களுக்கு வந்து இத பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக தான் இது நடக்குது.